ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். கம்பு தோசைக்கு அளவுகள் போன ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மினி விலாகில் மாவு அரைக்கிறத அப்படியே நான் எடுத்திருக்கேன். இதையும் 3 நிமிஷம் ஷார்ட்ஸ்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். 1 நிமிஷத்துக்குள்ளே காமிக்கிறதுனால அதனால் 3 நிமிஷத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே மாவு தான். இட்லியும் நீங்கள் வாசிக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம். 2 in 1 உங்களுக்கு இது பயன்படும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கம்மியான அளவுகளில் அரைச்சி வச்சுக்கோங்க. மில்லட்டெல்லாம் சீக்கிரமாக புளிச்சிடும். ஒரு 3 நாளைக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். கிரைண்டர் போட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டேயே இருக்கு, தண்ணி தெளித்து அரைங்க. காலையில் 8 மணி 9 மணிக்கு ஊற வச்சுட்டீங்க, காஃபி டிஃபன் சாப்பிட்டு அப்படின்னா மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு அரைச்சிடலாம். இந்த மாதிரி மத்தியானம் ஓய்வு நேரத்தில் அரைச்சி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் கூட கம்பு இட்லியும் நம்ம வார்த்துக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம். இப்போ கரக்கரன்னு அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைக்கிறேன். கம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இந்த சூட்டு உடம்பு இருக்கிறவங்க, உடல் வெக்கையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஹீட் ப்ராப்ளம், பாடி ஹீட்டை தணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பு எடுத்துக்கலாம். குளிர்ச்சி கம்பு சாப்பிட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உங்கள் உடம்பு. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த கம்பை உணவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் இடையில முருங்கைக்காவும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா காஞ்சி போகாமல் கருகி போகாமல் 2 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டிங்க அப்படின்னா அப்படியே காஞ்சி போய்டும் முருங்கைக்காய். இந்த மாதிரி கட் பண்ணி சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் பார்ப்பேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு மாவு நல்லா அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அரையட்டும். இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு கூட அதிகம் தாங்காதுங்க. மில்லட்லாம் கம்மியாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு மாவு கையை போட்டு கரைக்கிற அந்த வேலை மிச்சமாகும். இது ஒரு 4 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இது பொங்கிடும். வெளியில் வச்சிங்க அப்படின்னா ராத்திரி 10 மணிக்குள்ளே பொங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இட்லியும் சூப்பராக வரும், தோசையும் பிரமாதமாக இருக்கும். இதுக்கு வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ராகி தான் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும், புளிக்கட்டும். நாளைக்கு நான் இட்லி தோசை வார்க்கும்போது காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.